லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுல திமுக விமர்சனம் பண்றோங்கிற பேர்ல தமிழக வெற்றி கழகமான விஜய் கட்சி ஊரெல்லாம் காரி மூஞ்ச மாதிரி காரி துப்பிட்டு இருக்கு. பொது இடத்துல பொதுமக்கள் எல்லாம் உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தமிழக விவசாயிகளுக்கு பட்ஜெட்ல வேளாண் கடனை முழுவதும் தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணல. அதுக்காக உங்க மூஞ்சில காரி துப்புறாங்க. ஜீனி 1 கிலோ 45 ரூபா வித்த ஜீனி இன்னைக்கு 67 ரூபா விக்குது. இத்தனை மடங்கு விலை உயர்வுக்காக மூஞ்சில காரி துப்புறாங்க. இளைஞர்கள் மாணவர்களுக்கு எல்லா திட்டங்களையும் தரோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, எந்த திட்டங்களையும் தரல. ஒரு காமெடி என்ன தெரியுமா? இன்னைக்கு சட்டப்பேரவையில 6 சிலிண்டர் தரோம்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர்லாம் தரேன்னு சொல்லி அதையும் ஜனவரி மாசம் தான் தரோம். 6 மாசம் 7 மாசம் கழிச்சு தர போற திட்டத்துக்கு இப்ப என்ன அறிவிப்பு? உங்க மூஞ்சி கேவலமா ஆட்சி காரி துப்புறாங்க. பொதுமக்கள்லாம் டிவி காரி துப்புதுங்கிறது பயந்துகிட்டு இன்னைக்கு சட்டப்பேரவையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எல்லா விலை பொருளோட விலை எல்லாமே ஏறி போச்சு. 1000 ரூபாய் சம்பளம் பணம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறங்கிற ஒவ்வொரு குடும்பஸ்தனும் வருத்தப்படுறான். 1000 ரூபாய் வச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியாதுங்கிற நிலைமை விஜய் ஆட்சியில் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு பயந்துகிட்டு நீங்க 6 சிலிண்டர்ல 3 சிலிண்டரை 2,50,000 ரூபாய் வருமானத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடிய குடும்பதாரர்களுக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்றீங்க. ரூபாய் 2,500 எப்ப தருவீங்க? இன்னும் பல திட்டங்களை சொல்லிட்டு வாயால வடை சுட்டுட்டு எந்த திட்டங்களும் பெயரளவுல கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காம இருக்கு. இதுவே திராவிட கட்சிகள் எந்த கட்சி நாட்டுக்கு வந்திருந்தாலும் உரிமையோட இன்னைக்கு மக்கள் அதால பயன்பெற்று இருப்பாங்க. இவ்வளவு கடினமான விலைவாசி உயர்வு இருக்காது. விலைவாசி உயர்வுனா என்னன்னு தெரியாதா விஜய் அவர்களே? உங்களுக்கு பொதுமக்கள் எல்லாம் வயிறு எரிஞ்சு உங்க மூஞ்சில காரி துப்புறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன்டா ஓட்டு போட்டோம், டிவிக்கே ஓட்டு போட்டோன்னு வருத்தப்படுறான். கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க. ஆதவர்ஜுனா அவர்களே சட்டமன்றத்துல வெள்ள சட்டையை போட்டுட்டு வாழ்னு கத்திட்டு இருந்தா மட்டும் கட்சி கிடையாது. ஆதவர்ஜுனா பொதுமக்கள்லாம் உங்களை பார்த்து காரி துப்புறாங்க. ஆதவர்ஜுனா 100 நாள் சாதனைன்ற பேர்ல நீங்க ஊருக்கு ஊரா போட்டு விளம்பரம் பண்ணி என்ன போட்டாலும் உங்க படம் ஓடாது. ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டுல உங்க படம் ஓடவே ஓடாது. இடைத்தேர்தல் இருக்கு, சட்டமன்றத்துல நீங்க ஜெயிச்சு உங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கே நீங்க திமுக கால தான் பிச்சை எடுக்கணும். ஆதவர்ஜுனா பாப்போம், களத்துல சந்திப்போம்.